ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியன் பிபிஎல்லோட ஃபேண்டசி பிரிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே வந்துடலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் ஃபார்மெட்டு தான். ஏன்னா வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஜிஎலோட பிக்கிங்கை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களோட ரொட்டேஷன் இருக்கணும். அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம டெலகிராமில் ஒரு டெமோ தான் கொடுப்போம். பட் இந்த வீடியோ நான் சொல்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்களே வந்து உங்களோட ஓன் டீம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டைரெக்டாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎல் லக்கு தான். ஓகேங்களா, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக லக் இருக்கணும். அந்த லக் யாராவது ஒருத்தர் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நான் நிறைய ஃபார்மெட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். மினிமம் 9-10 பிளேயர் ட்ரீம் டீம் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் பெரிய ஒரு ரொட்டேஷன் வரலை. ஓகேங்களா, பெரிய ரொட்டேஷனாக ஒரு பெரிய ஹை ப்ராஃபிட் வரலை. நார்மல் ப்ராஃபிட்டெல்லாம் வந்தது. அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது. பட் உங்களுக்கும் வந்து ஒரு லக் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நம்ம 1 இயருக்கு அப்புறம் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. இடையில 1-2 போட்டிருக்கலாம். இருந்தாலும் அப்போ இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய இருக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், பாயிண்ட் 1. நிறைய பேருக்கு நம்மளோட பொசிஷன், இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன், ஏன்னா நிறைய பேர் பர்சன்டேஜில் கால்குலேஷன் பண்ணுவாங்க ஜிஎல்லுக்கு. ஏன்னா எந்தெந்த பிளேயரு எந்தெந்த பர்சன்டேஜ். பட்டு ஒரு 70க்கு மேலே 4 பிளேயரு, 50க்கு கீழே 2 பிளேயரு, லோப்புக்கு 2 பிளேயர், 1 பிளேயர். கண்டிப்பாக அது ஓகே தான். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தப்பு நடக்கும். 2வது ஃபார்மேட் பார்த்திங்கன்னா அந்த நார்மல் பிளேயர், சரி நமக்கு தெரிஞ்ச பிளேயர். இப்போ இந்த மெல்பர்ன் அண்டு சிட்னியில் பார்த்திங்கன்னா ஸ்டோனிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம், வின்ஸ் இந்த மாதிரி பிளேயராக இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம அசால்ட்டாக பிக் பண்ணி விட்டுறோம். ஆனால் நீங்கள் டீம் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த பெரிய பிளேயர் மேலே தான் பிரச்சனை இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற கான்செப்டில் என்னோடய ரொட்டேஷன் கிரெடிட் பாயிண்ட்டு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜிஎல் பக்கா பிளான் வந்து ரொட்டேஷன் ஆகிடும். இப்போ பாருங்கள், மினிமம் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட்டு 3 டீம் கொண்டு போனால் போதுங்க. 3 டீம் போதும். நீங்கள் நிறைய பேர் 20 கொண்டக்கா மண்டக்கா அடித்து விடுவீங்க. அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. அது நான் எதுவும் சொல்ல வரல. 3 டீமு ரொம்ப முக்கியம். பாருங்கள், நாளைக்கு பாருங்கள். அண்டு மெல்பர்ன் அண்டு சிட்னி, இந்த 1:45 இந்த மேட்ச் ரெய்னாக கூட இருக்கலாம். பட் நம்ம எதுவும் கணிக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து 10 ஓவரில் நடக்கலாம், 5 ஓவரில் நடக்கலாம், இல்லை மேட்சே வந்து ஸ்டாப் கூட ஆகலாம். இருந்தாலும் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம தெளிவாக கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் பிச் ரிப்போர்ட், நிறைய பேர் இப்போ நம்ம ஆரம்ப காலத்துலலாம் பிச் ரிப்போர்ட்டு இதை பற்றி தான் நம்ம பேஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து ஃபேவராக டாஸ் இருந்தால் கூட போதும்னு நான் சொல்வேன். பிச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு அதே வந்து நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் டவுன் பொசிஷன் தான். ஏன்னா அந்த ரொட்டேஷன் இருக்கிறதுல. சரி, ஓகே, சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம டீம் ரொட்டேஷன் எப்படி இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 9 பாயிண்ட் கிரெடிட் பூரா கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரிக்ஸு, டக்கிட், நெக்ஸ்ட் பாருங்கள் ஆல்ரவுண்டில் மார்க்கஸ் ஸ்டோனிஸு, டவுரஸ் பவுலரில். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பிரதர் இங்கேயே வந்து நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும். கண்டிப்பாக யோசிங்க. ஏன்னா வந்து நான் தெளிவான ஒரு உண்மையான ஃபார்மெட்டை நான் வந்து உங்களுக்கு நான் ரொட்டேஷன் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நான் அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நானும் நிறைய ட்ரை பண்ணிக்க. இப்போ ரீசெண்டாக நானும் கொஞ்ச நாள் ப்ளே பண்ணாமல் இருந்தேன். இப்போ நான் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பிரதர். என்றைக்குமே ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் எடுத்தாகணும். பாருங்கள், அந்த 2x2, அதாவது 2 ஒன் சைடு சிட்னி அண்டு மெல்பர்ன், நமக்கு 9 கிரெடிட் 2 பிளேயர் கொடுத்துட்டாங்க. பட் என்னோடய ஃபார்மெட்டு, ஓகேங்களா, என்னோடய ஃபார்மெட் மினிமம் நம்ம ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக வந்து மினிமம் 2 பிளேயர் ட்ராப் பண்ணலாம். இருந்தாலும் 8 பாயிண்ட் கிரெடிட் எத்தனை பிளேயரை மூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு தான் இன்னொரு பிளேயரை நம்ம கூடுதலாக வந்து
நம்ம ட்ராப் பண்ணணும். ஏன்னா இதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மேட்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் கமெண்டில் கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 பேரும் வந்து மேபி ட்ரீமில் சக்ஸஸ் ஆகிறது வாய்ப்புகளே ரொம்ப குறைவு பிரதர். அப்படியே மீறி நமக்கு ஏதாவது ஒரு மேட்சஸில் நடக்கலாம். அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து வீடியோவை கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர். 3 பேர் நமக்கு வந்து 3 பிளேயர்ஸ் வந்து 9 பாயிண்ட் கிரெடிட்டில் நாளைக்கு சைன் பண்ணிவிடுங்க. ஒரு பிளேயர்ஸை வந்து நீங்கள் யாரை ட்ராப் பண்ணுறது அது அப்புறம் யோசிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கஸ் டோனிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மல் தான். ஏன்னா ஒரு பெருசாக நீங்கள் ட்ராப் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு 30 ப்ளஸ் வந்தாவே போதும். ஒரு ட்ரீம் டீமில் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ட்ரீம் டீம் அண்டு இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனே பார்த்தீங்கன்னா 11 பேர் ட்ரீம் டீம் வரணும்னா வச்சேன் இல்லை, 10 வந்தாவே போதும். ஒன்று வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் அது ரொட்டேஷன், அது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த ரொட்டேஷனில் பிளான் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரை ஸ்டோனிஸ் அண்டு டெவரேஷஸ் இவங்க 2 பேரும் நீங்கள் ட்ராப் பண்ணாமல் மேலே என்ட்ரிக்ஸும் அந்த டக்கிட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுன்னா நீங்கள் ஸ்டோனிஸ் போயிடலாம். இப்போ பார்த்துக்கோங்க 4 பிளேயர் வந்து நமக்கு 9 பாயிண்ட் கிரெடிட்டு. ஏன்னா இது ஒரு ரொட்டேஷன். இப்போ பாருங்கள், நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 8.5 நம்ம வெளியே வந்துடுவோம். 9 பாயிண்ட் பூரா நீங்கள் ட்ராப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கிது பிரதர். அருமையாக ஒரு டீம் அமையுது. அதாவது 4 பிளேயர் இருந்தால் மினிமம் அண்டு ஒரு பிளேயர்ஸை நம்ம 9 பாயிண்ட் கிரெடிட்டில் ட்ராப் பண்ணணும். நீங்கள் நாளைக்கு மேட்ச் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸு தெரியும். ஏன்னா அது வந்து நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் கால்குலேஷனாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. 8.5ல் எத்தனை பேர்? லோ பிக்கெலாம் அப்புறம் பேசலாம் பிரதர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களோட டீம் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக இந்த ஐடியா வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது, இதை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணணும், நீங்களே புரிஞ்சுவீங்க. சரி, 8.5 வின்ஸே. ஓகேங்களா? வின்ஸே, பிலிப்பி அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் 8.5. ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ்வெல்லு அண்டு 8.5ல் பீட்டர் ஷெடில். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரதர். ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு கால்குலேஷன் பண்ணுங்கள். ஏன்னா போன மேட்ச்சுக்கு இந்த மேட்ச்சுக்கும் அந்த 8.5 மாற்றங்கள் வரும். ஏன்னா ஒரு பிளேயர்ஸ் இறக்குறது, ஒரு பிளேயர்ஸ் இது பண்ணுறது நமக்கு வந்து அது கன்ஃபியூஷன் தான். அங்கே வந்து நீங்கள் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அதே கான்செப்ட்டு. ஓகேங்களா? சிட்டியில் நமக்கு 2 8.5 அண்டு மெல்பர்னில் நமக்கு 2 8.5. இதே சேம் பேட்டர்ன் தான். இப்படி இருக்கும்போது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பிரதர். நமக்கு வந்து 2 பிளேயர் நம்ம 9.5 ட்ராப் பண்ணுறோன்னா இந்த 2 பிளேயர்ஸை வந்து நம்ம வின் பண்ணிக்கணும். அதாவது 8.5ல் நீங்கள் எந்த பக்கம் பண்ணுவீங்களோ அது அப்புறப்பட்ட விஷயம். சப்போஸ் நீங்கள் வின்ஸு, பிலிப்ஸு, கிளென் மேக்ஸ்வெல், பீட்டர் ஷெடில் இந்த ரொட்டேஷனில் பாருங்கள், ஒரு பிளேயர் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகுவாங்க. அது யாராக இருக்குன்னு ஈஸியாகவே கணிக்கலாம். மேக்ஸ்வெல்லாக தான் இருக்க வாய்ப்பு அதிகம் என்னோடய கணிப்பில். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அங்கே நம்ம 9.5ல் ஒரு பிளேயரை மட்டும்தான் நம்ம ட்ராப் பண்ணணும். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. 8 வந்து இன்னொரு விக்கெட் கீப்பர் இருக்கார். காமனாக மாறும், பிளான் மாறும். ஏன்னா அப்போ வந்து பிலிப்ஸை நம்ம எடுக்கும்போது நம்ம டேரெக்டாக அந்த பிளேயரை சைன் பண்ணுவோம். அந்த பிளேயருக்கு ஸ்கோர் அடிக்கும்போது டேரெக்டாக நம்ம ட்ரீம் டீமில் வந்து இன்னும் பாசிட்டிவாக நம்ம உள்ளே போயிடலாம். இது வந்து ஃபஸ்ட் வீடியோனாலும் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும் பிரதர். கொஞ்சம் பொறுமையாக பிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூசேஜ். இப்போ நாளைக்கு பாருங்கள், தெளிவாக நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிலிப்பு இன்னொரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஷெடில், பீட்டர் ஷெடில் அண்டு கிளென் மேக்ஸ்வெல், வின்ஸே அண்டு ஜே பிலிப்ஸு. இப்போ வந்து 3 பிளேயர்ஸை நீங்கள் உள்ளே வைங்க. ஒரு பிளேயர்ஸை நீங்கள் யாரை ட்ராப் பண்ணணுமோ ட்ராப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு கான்செப்ட் பண்ணுங்கள், மாற்றி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா பிலிப்ஸு டு கிளென் மேக்ஸ்வெல், ஷெடில் இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணலாம். பட் இது கான்செப்ட் பாருங்கள், நம்ம மேட்ச்சுக்கு வந்து 9 பாயிண்ட் கிரெடிட்டில் 3 பேர் நாளைக்கு இருக்கணும் பிரதர், உள்ளே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கே ஒரு கணிப்பு. இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு வந்து ஈக்குவலாக 8.4 9 4 கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம 1 எடுத்தோம்னா இதில் 1 ஏற்றிக்கணும். ஓகேங்களா? அந்த ஒரு கான்செப்டில் நம்ம 3 பிளேயர் வச்சுருக்கோம். அதை 2 பிளேயர் எடுத்தால் இன்னும் நமக்கு ரிஸ்க்காக போய்டும் டீம். அப்புறம் லோ பிக்கில் நம்ம பிரச்சனையில் மாட்டிடுவோம். ஏன்னா அவங்க விக்கெட் எடுக்கலைன்னா நம்ம ஈஸியாக நம்ம டீம் ஃப்ளாப் ஆகிடும். சரி, ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளிப்ஸ் ஒரு ஆப்ஷன், பிளிப்ஸ் 2 விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். நீங்கள் டேரெக்டாக ஒரு 50% ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். வின்ஸு உள்ளே இருக்கட்டும், ஏன்னா ஒரு 10 ரன் அடிச்சிட்டா கூட நமக்கு வந்து டாப்பிக்கில் போயிடுவார். கிளென் மேக்ஸ்வெல் மேலே ஒரு ரொட்டேஷன் இருக்கட்டும். அண்டு ஷெட்யூல் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மூமெண்ட் கிடையாது. ஏன்னா 2 விக்கெட்டுன்றது ஒரு 2 விக்கெட் கம்ப்ளீட்டாக எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரீம் டீம் உள்ளே வர முடியும். ஒரு விக்கெட்டெல்லாம் பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா ஒரு விக்கெட் மாறி போயிடும், நமக்கு வந்து களம் மாறிடும். கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கங்க. 9 பாயிண்டில் 3 பிளேயர் மோஸ்ட்லி எடுக்க பாருங்கள். 8.5ல் 3 பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு 6 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் இங்கே தான் கை வைக்கணும். அடுத்தது வந்து 5 பிளேயர்ஸை வந்து நம்ம கணிச்சு தான் எடுக்கணும். ஏன்னா வந்து அங்கே தான் நமக்கு கேம் சேஞ்சரே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பாசிட்டிவாக வந்து நமக்கு வந்து சேஃபான ஜோனு. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தால் நமக்கு வின்னிங் ஜோன் வந்துடும். ஓகேங்களா, வின்னிங் ஜோனில் தான் இருப்போம். ஆனால் நம்ம மேட்சை வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம லீடு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த 5 பிளேயர் மேலே தான் நம்ம ப்ரெஷர் வைக்கணும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ இந்த 6 பிளேயர் காம்பினேஷன் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, அடுத்து நம்ம 5 பிளேயர்ஸ்க்காக நம்ம கண்டிப்பாக ரொட்டேஷன் பண்ணணும். இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பிரதர். இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பேசணும்ல, பிலிப்பே ஆர்பர், இந்த 8 பாயிண்டில் அடுத்தது வந்து ஆர்பர் இருக்கிறதுனால இங்கே மாறி மாறி காலம் வந்திருக்குது. ஓகேங்களா, பிலிப்பை ட்ராப் பண்ணுறவங்க டேரெக்டாக ஆர்பர் உள்ளே போகலாம். அதே மாதிரி ஃபார்மட் ரொட்டேஷனில் நம்ம 2 கோல் கீப்பரும் நம்ம வச்சுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக மூவ் பண்ணிடுறேன். இப்போ அந்த 2 காம்பினேஷனில் கண்டிப்பாக டீம் இருக்குது. அப்போ பிலிப்பேவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சரி, நம்ம 8க்கு வந்துடுவோம். 8 பொறுத்த வரைக்கும் ஆர்பர் 1, கேட் ரைட் 2, ஷிலிக்கு இன்னொரு பிளேயர் 3 கொடுத்துருக்காங்க பேட்டிங்லேயே. நமக்கு வந்து எட்வர்ட்ஸு, ஹெச்கீர் டேரெக்டாக நமக்கு வந்துருக்குது. யூஷன். ஓகே பிரதர், இங்கே பாருங்கள் பிரதர், ஒரு பிளேயர்ஸ் வந்து நமக்கு அங்கே வந்து நமக்கு ஹை ரிஸ்க்காக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே தான் டூ ஆர் டேயே நம்ம விளையாடணும். அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எட்வர்ட்ஸ், உஷேன், கீர், ஷெல்க்கு அண்டு காட்ரைட்டு அண்டு ஆர்பர், இங்கே தான் பிரதர் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறீங்கன்னா, எத்தனை பிளேயர்ஸை வந்து நம்ம மேபி இங்கே எடுக்கலான்னா 2 பிளேயர்ஸ் எடுக்கலாம். 8ல் 2 எடுக்கலாம் பிரதர், அதில் எந்த மாற்றம் இல்லை. 8ல் 2 எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் லீடு பொசிஷன் வரும். நம்ம விக்கெட் கீப்பிங் நீங்கள் யூஸ் பண்ணாதது. சப்போஸ் நீங்கள் விக்கெட் கீப்பிங் நமக்கு வேணும், நம்ம பிலிப்பை நான் எடுத்துகிட்டு இங்கே வைக்கிறேன்னா நீங்கள் டேரெக்டாக இன்னும் ஒரு பிளேஸ் மேலே மட்டும் ட்ரை பண்ணுங்கள். எட்வர்ட்ஸ் இல்லை ஹெச்கேர், ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து சூப்பரான ஆப்ஷன். ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க. இந்த 3வது டீமு, ஃபஸ்ட்டு டீம் சேஃபாக எடுத்துக்கோங்க, 2வது டீம் ஆவரேஜ் பிக்காக எடுத்துக்கோங்க, 3வது டீம் எடுக்கும்போது இந்த கேட் ரைட்டெல்லாம் உள்ளே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அந்த ஒரு ரொட்டேஷன் உங்களுக்கு அமையுமா என்னன்னு தெரியல. ஏன்னா லோ பிக் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. பட் இருந்தாலும் நமக்கு 8.5ல் நாளைக்கு மேட்ச்சுக்கு வந்து ரொம்ப ஹெவி லோ பிக்கு தேவையில்லைங்க. அது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி பாருங்கள், இந்த 2 பிளேயர்ஸு விஷேன் அண்ட் ஆர்பர், இவங்க யாராவது 2 பேர் தான் சைன் ஆக வாய்ப்பு அதிகம் பிரதர். இவங்க 2 பேரும் நமக்கு வந்து நாட் ஸ்கோரிங் தான் நான் நினைக்கிறேன். பட் இங்கே ஏதாவது இந்த 2 பிளேயர்ஸ் வந்து நமக்கு டேரெக்டாக உள்ள சைன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 2 எடுத்துக்கோங்க பிரதர், அதாவது 8ல் 2 அழகாக எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரிமைனிங் 3 பிளேயர்ஸு, அதுதான் பிரதர் இப்போதைக்கு நமக்கு முக்கியமான ஒரு பொசிஷன். இனி வந்து நமக்கு ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி இப்போ வந்து பாருங்கள், இப்போ கிரெடிட் பாயிண்ட்டுக்கு வராதிங்க. 8க்கு கீழே கிரெடிட் பாயிண்ட்டுக்கு மோஸ்ட்லி வராதிங்க. நம்ம அதை சொல்லலாம், அடுத்தது சொல்லலாம். இப்போ பாருங்கள், சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து பவுல் ஃபஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் இப்போ மெல்பர்ன் ஸ்டார் அண்டு சிட்னி சிக்ஸர்ஸ் யாரோ ஒருத்தர் பவுல் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி பவுலர் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு 5 பவுலரும் கணிங்க, டைரெக்டாக கணிங்க. உஷேனு, நெக்ஸ்ட் பாருங்கள் பேர்டு நமக்கு 7 கொடுத்துருக்குறாங்க. அதனால் டூ ஆர் டை தான். ஏன்னா கண்டினியூவாக ட்ரீம் டீம் வரமாட்டார். முரேப்பி. இப்போ பாருங்கள் 4 பவுலர்ஸ் இங்கே ஆல்ரவுண்டரில் அண்டு ஹெச்கீர் அண்டு எட்வர்ட்ஸ். இப்போ இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து நல்ல ரொட்டேஷன் இருக்குது. இப்போ எத்தனை பவுலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, யாருக்கு 2 ஓவர் கிடைக்கும், யாருக்கு 4 ஓவர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸ் மோஸ்ட்லி பேட்டிங் பிக்கு தான். ஏன்னா 4 ஓவர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஹெச்கீர் மோஸ்ட்லி போட்டுறாரு. டவுரிசிஸ் நமக்கு சொல்லவே தேவையில்ல, 4 ஓவர் கன்ஃபார்மு. உஷேன், பேட், முரேப்பி, இவங்களுக்குள்ளே சப்போஸ் 2 ஓவர் கிடைக்கலாம், 3 போடலாம், 4 இவங்களுக்குள்ளே கிடைக்கலாம். இருந்தாலும் இங்கே வந்து நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குது.
இப்போ பாருங்கள் இங்கே ஒரு ட்ரூ ஆர் டை மாதிரி இப்போ பேட்டும் இந்த முறைப்புக்கு பார்த்தீங்கன்னா 7-7 கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 7 1 தான். இந்த மாதிரி ரொட்டேஷன் தான் எடுக்கணும். 2 வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். இருந்தாலும் நமக்கு 2 ஏன் நம்ம 7-7 எடுக்கலான்னா அங்கே சப்போஸ் நமக்கு மேலே 9 பாயிண்ட் கிரெடிட் குறையணும், இல்லை அதிகமாகணும், இல்லை 8.5 குறையணும், 8 குறையணும். உங்களுக்கு ஃபார்மட் ரொட்டேஷன் அங்கே கம்மியாக இருக்கும்போது தான் நீங்கள் இங்கே சேர்த்தணும். நாளைக்கு உங்கள் 2 பேரும் ட்ரீம் டீமில் ஒருத்தர் யாராவது வரலாம். அதனால் நீங்கள் வந்து பேட் அண்டு முறிப்பி இவங்கள தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 8ல் சொல்லிட்டோம், கொஞ்சம் சேஃப் பையை நம்ம சொல்லிட்டோம். 8ல் நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் 7ல் ஒரு பிளேயர்ஸ் இந்த சைடு நீங்கள் வச்சு ஆகணும். பேட் வைக்குவீங்களா இல்லை முறைப்பி வைப்பீங்களான்றது நீங்கள் தான் வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து 9.3 அண்டு 8.5ல் நமக்கு வந்து 3 எடுத்துட்டோம். அதில் வந்து 6 ஆகிடுச்சு. அப்புறம் நமக்கு 8ல் 2 நமக்கு 8 பிளேயர்ஸ் வந்துருச்சு. இப்போது 7ல் 1 7 பிளேயர் வந்துருச்சுங்க. இனிமேல் நம்ம எந்த ஒரு ரொட்டேஷனிலும் வச்சுக்கலாம். இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம டீம் ரொட்டேஷனே எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிலிப்பு அண்டு டொக்கிட் அண்டு வின்ஸ், மார்க்கஸ் டோனிஸ், கிளென் மேக்ஸ்வெல், எச்சிகேர், ஜே எட்வர்ட்ஸ் இப்படியே நம்ம கொடுக்குவோம். உஷேனு, இப்போ பாருங்கள் முறைப்பி யாராவது ஒருத்தர் நம்ம ட்ரா பண்ணுவோம். இது சேஃபான பையில். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து 10 பிளேயர்ஸு வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இது வந்து நார்மல் ஒரு சுமால் லீக் வந்து நார்மலாக நம்ம கொண்டு போகிறது தான். இது ஒன் சைடு கேமு தான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா சிட்னிக்கு தான் அங்கே ஃபேவராக இருக்குது. அந்த அளவுக்கு தான் நமக்கு ஃபார்மட் ரொட்டேஷன் ஒரு சைடாகவே நமக்கு தள்ளுது. அந்த ஒரு கான்செப்டில் நமக்கு சிட்னி தான் இந்த கேமே சக்ஸஸ் பண்ண சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் எனக்கே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. பட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற பொசிஷன் பார்த்திங்கன்னா 1 2 நீங்கள் இந்த லைனில் நீங்கள் 2 பிளேயர்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ நம்ம இது 3ல் 1 ட்ராப் பண்ணி ஆகணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு 7ல் முறைப்பியா பேட்ஸு அது நம்மளோட ஆப்ஷன் தான். இன்னும் ஒரு கான்செப்ட் எங்கே எடுப்பீங்க? ஏன்னா வந்து நமக்கு ஃபார்மட் ரொட்டேஷன் தாங்க. இது டீம் கிடையாது, ஃபார்மட் ரொட்டேஷன் தான். நீங்கள் இந்த சைடு வைப்பீங்களா அந்த சைடு வைப்பீங்களோ, இருந்தாலும் இந்த கிரெடிட் பாயிண்ட்டை கரெக்டாக இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக சொல்லுங்கள், கமெண்ட்லேயே கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மேட்ச் முடிச்சுட்டா அடுத்த ஐடியாவும் நம்ம கொடுப்போம். சரி, இப்போ லாஸ்ட் 1 என்ன ரிஸ்க் எடுப்போம்? லாஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் போவோமா பர்சன்டேஜில் போவோம். நிறைய பேர் வந்து கூச்சி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம லாரன்ஸு டேஞ்சரஸ் பிளேயரு, அவரை நம்ம விட்டுருக்குறோம். இருந்தாலும் அவரோட பர்சன்டேஜ் பாருங்கள், லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னே வச்சு வேறு லெவலில் பண்ணியிருந்தார். ஏன் அவர் வந்து 48% மேலே ஏறலை? ஏன்னா அவர் ஐயா பண்ணியிருக்கலாமே, ஒரு 70-80% பிக் பண்ணியிருக்கலாம்ல. அவர் சுமால் லீக் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனை தவிர ஜிஎல் வந்து மீண்டும் அவர் வந்து லோ பொசிஷனில் தான் இருக்கார். ஏன்னா அந்த ஃபார்மட் அந்த கிரெடிட் பாயிண்ட் வந்து அவரை தள்ளி இருக்குது. அவர் வந்து நிறைய பேர் வந்து அந்த ட்ரிக்கை உங்களுக்கு யூஸ் பண்ணல, யாரும் இந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 48%, ஏன்னா தொடர்ந்து இவர் வந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேன்லேயே வந்து நல்லா பட்டாசு கிளப்புறாரு. இருந்தாலும் அவரை வந்து நீங்கள் 48% எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அப்போ வந்து இந்த த்ரில்லிங் கேம் சேஞ்சர் வந்து இங்கேயே இருக்குது. அப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா, 7ல் மேபி 1 டீம் 1. இப்போ லாரன்ஸ் 2 பேட்ஸ் இன் முறைப்பி அண்டு லாரன்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த ரொட்டேஷனில் தான் நீங்கள் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணணும். 7ல் 2 யூஸ் பண்ணணுன்னா நம்ம பேசணும்ல, மேலே 8.5 2 பிளேயரை நம்ம ட்ராப் பண்ணும்போது இவரை வந்து நீங்கள் உள்ளே இன் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு கான்செப்ட். ஏன்னா போக தான் புரியும். அதே வந்து பேட்டிங்கில் பாருங்கள், நம்ம பெருசாக ஒன்றும் யாரும் பிக்கப் இல்லை. பாருங்கள், ஆர்பர் இருக்கார், ஆர்பருக்கு நம்ம வந்துவிட்டோம், லாரன்ஸு நம்ம வந்துவிட்டோம். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒரு பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷனில் 7ல் இந்த 6.5 மினிமம் பாருங்கள், ஒரு ட்ரிக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். 6.5 தான் கேம் சேஞ்சருக்கு வந்து ஒரு டார்கெட்டாக இருக்குது. நிறைய மேட்ச்சில் செக் பண்ணி பாருங்கள், 6.5 பிளேயர்ஸ் தான் கேம் சேஞ்சராக இருக்கிறாங்க. நீங்கள் அதை வந்து 6.5 எந்த பிளேயர் இருக்காரோ அந்த பிளேயரில் நீங்கள் நாளைக்கு லைனப்பில் இருந்தால் அந்த ஒரு பிளேயர்ஸை உள்ளே தூக்கி போடுங்க. ஏன்னா வந்து நமக்கு ஃபேவராக மாறுங்க. ஒரு 3 டீம் வந்து மாற்றி பாருங்கள். அதே போல் நம்ம ஃபுட்பால், பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும், எல்லா டெமோ டீமும் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக ரிப்ளை ஆப்ஷனும் வரும். ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் ரொட்டேஷனாக நான் அப்பயே நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அதே போல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர்ஸ், இந்த மேட்ச்சை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஆப்ஷனை மறந்துட்டோம், கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி எடுக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஒரு 9 பாயிண்ட் கிரெடிட்டை எடுத்திங்கன்னா டேரெக்டாக ஒரு 8.5 கிரெடிட்டுக்கு வைஸ் கேப்டனாக போங்க. ஓகேங்களா? இது வந்து நார்மல் பிக்கு, சுமால் லீக்கு இந்த மாதிரி இந்த மினி ஜிஎல்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், குட்டி குட்டி மினி ஜிஎல்ஸு, இந்த மாதிரிக்கெல்லாம் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து உங்களுக்கு கண் ஃபேவராக தெரிஞ்சிடும். இப்போ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நம்ம கேப்டன் வைக்கிறோன்னா ஒரு மேக்ஸ்வெல்ல வைஸ் கேப்டன் வைக்கலாம். டேரெக்டாக நீங்கள் போவீங்க ஒரு சுமால் லீக் இந்த மாதிரி. ஜிஎலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மட் ரொட்டேஷனில் தான் நீங்கள் போகணும். அதுக்கு வந்து வேறு ஒரு ஐடியா இருக்குது. இந்த கேப்டன் வைஸ் கேப்டனை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கான்செப்டாக புரியும். ஏன்னா வந்து நம்ம எப்போயுமே வந்து ஒரு பிளானோட தான் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாமே டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டெமோ டீம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ஓரளவுக்கு உங்களோட ப்ரெடிக்ஷனை சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதே ஃபார்மெட்டில் நம்ம வேறு ஒரு ரொட்டேஷனில் நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து இதே நமக்கு புரிகிற அளவுக்கு ரொட்டேஷன் வரும்போது கண்டிப்பாக இன்னொரு 2-3 வீடியோவில் இதே ஃபார்மெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் பிரதர். கண்டிப்பாக நீங்கள் கேம் சேஞ்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஓரளவுக்காவது ஒரு லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் என்னோடய கான்செப்ட். ஒன்லி ஜிஎலுக்கு டார்கெட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மினி ஜிஎலை பற்றி பேசலாம், அடுத்த வீடியோவில் பேசலாம் பிரதர். ஓகே பிரதர், இந்த மேட்சை சக்ஸஸ் பண்ணுங்கள். டுமாரோ பார்க்கலாம்.